ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சார்ட் பிரின்ஸ்லி ஷெரிடன். ஓகே, இவருடைய எஸ்ஸே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்பயுமே பார்க்குற மாதிரி இன்ட்ரொடக்ஷன், இவரோட லைஃப் அண்ட் எஜுகேஷன், இவரோட மேஜர் ஒர்க்ஸ் அண்ட் இவரோட வே ஆஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அண்ட் அட் லாஸ்ட் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர் எஸ்ஸே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இவருடைய ஒர்க் அண்ட் இவரோட பயோகிராஃபி பார்க்குறதுக்கு முன்னாடி sentimental comedy and comedy of manners, the age of transition. ஸோ இந்த டேர்ம்லாம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவரோட ஒர்க்கெல்லாம் இதை பேஸ் பண்ணி அந்த பீரியடை சேர்ந்ததாக தான் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அவர் எதை பற்றி எழுதுறாருன்றது நமக்கு ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் சென்டிமெண்டல் காமெடி அண்ட் காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். In the 17th century, the comedy of manners kind of drama was so popular, but later in the 18th century, the comedy of manners was overcome by new genre called the sentimental dramas. It became popular against the comedy of manners. The sentimental comedy aimed at producing tears rather than laughter. It dealt with the middle class people and how they overcome moral standards. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 17th century அந்த டைமில் வந்து இந்த காமெடி ஆஃப் மேனர் அப்படின்ற இந்த ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராமா வந்து ரொம்பவே பாப்புலராக எல்லாராலையும் பேசப்பட்டு எல்லா ரைட்டர்ஸும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ட்ராமா, ஒரு ட்ராமாவில் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு தீம் பேஸ் பண்ணி வந்து இருந்துச்சு. பட் லேட்டர் பார்த்தீங்கன்னா 18th centuryயில் அடுத்த செஞ்சுரியில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்ற விஷயத்தை ஓவர் கம் பண்ணி இதை வந்து தூரம் தள்ளிட்டு ஒரு புது ஜானர் உள்ளே வருது. அதுதான் வந்து சென்டிமெண்டல் ட்ராமா. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த காமெடி ஆஃப் ட்ராமா அப்படின்னா அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. ஓகேவா, ஆன்டி சென்டிமெண்டல் காமெடி. அதாவது சென்டிமெண்டல் இல்லாமல் இருக்கும், இது ஃபுல்லாகவே காமெடியை கலந்தது தான் இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு ஆன்டி சென்டிமெண்டல் காமெடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக செட்டரிக்கல் காமெடி, ரெஸ்டோரேஷன் பீரியட் சார்ந்த ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காகவும் செட்டரிக்கல் காமெடியாகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் செட்டரிக்கல் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதாவது நையாண்டி, அதாவது மாக் பண்ணுற மாதிரி, ஒருத்தவங்களை வந்து ஃபன் பண்ணுறது இந்த க்ரூவல் வேல, ஒருத்தவங்களை கலாய்ச்சி அவங்கள துன்புறுத்தி நம்ம சிரிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வகையில் இருக்கும், நையாண்டித்தனமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த காமெடி ஆஃப் மேனர்ஸில் ரியலிஸ்டிக்காகவும் செட்டரிக்கல் காமெடி ஆஃப் ரெஸ்டோரேஷன் பீரியடில் அந்த டைமில் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து சொல்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் இந்த சென்டிமெண்டல் ட்ராமா அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இது வந்து ரொம்பவே பாப்புலர் ஆச்சு, காமெடி ஆஃப் மேனர்ஸை விடவே ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே வந்துச்சு. இதோடைய மெயின் எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரிப்பு வர வைக்கிறதுக்கு விட அழுகை தான் வந்து அதிகமாக வர வச்சாங்க. பட் இதுவும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் காமெடி தான். பட் இதில் வந்து சிரிப்பு அதிகமாக இருக்காது, மக்கள் கண்ணுலேருந்து டியர்ஸ் தான் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுடைய சென்டிமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் டீல்ட் வித் மிடில் கிளாஸ் பீப்புள். நார்மலாக மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்க எப்படி வாழறாங்க, அவங்க எப்படி அவங்களோட மாரல் ஸ்டாண்டர்ட்ஸை ஓவர் கம் பண்ணி வராங்க, இந்த கஷ்டம், அந்த பேட் அண்ட் குட் திங், இது எல்லாமே வந்து சொல்கிறது தான் வந்து இந்த சென்டிமெண்டல் காமெடியோட மெயின் மோட்டிவ்னே சொல்லலாம். அண்ட் the characters were in low standards and it catered dramas for middle class people. It brought out the excess of emotion such as excessive pity for a hapless widow with many children or a sorrowful son or immoral husband being reunited with his wife. Richard Steele's The Conscious Lovers is a good example of sentimental comedy. However, the sentimental drama was popular for some period of time and soon people got tired of it. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸும் இந்த லோ ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை, ரொம்ப மிடில் கிளாஸ் பீப்புளில் ரொம்ப நார்மல் லைஃப் லீட் பண்ணியிருக்கக்கூடிய, ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் தான் இவங்க சூஸ் பண்ணி கொடுப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ இதேமாரி ட்ராமாஸ் எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக தான். ஓகேவா, இதில் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு பரிதாபமான நிலையை வந்து சொல்கிற மாதிரி எமோஷன்ஸை கொண்டு வர மாதிரி தான் இங்கே இதில் சொல்லியிருப்பாங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க, ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு விடோ, ஓகே, நிறைய குழந்தைங்கள வச்சுட்டு ஒரு விடோ வந்து எந்தளவு கஷ்டப்படுவாங்க சொசைட்டியில். ஸோ அப்படி ஒரு விஷயம், ரொம்ப கவலையில் இருக்கக்கூடிய ஒரு மகன் அண்ட்
ஒரு டிஸானஸ்டாக இருந்த ஒரு ஹஸ்பண்ட் மறுபடியும் அவங்க ஒய்ஃப் கூட ரினைட் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் இவருடைய ரொம்ப எக்ஸசிவ் எமோஷன்ஸை கொண்டு வர மாதிரி வந்து டாபிக்ஸ் சூஸ் பண்ணி அவரோட ஒர்க்ஸில் எழுதுவாங்க இந்த மாதிரி சென்டிமெண்டல் ட்ராமாஸில். அண்ட் இதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக வந்து ரிச்சர்ட் ஸ்டீலோட த கான்ஷியஸ் லவ்வர் அப்படின்ற ஒர்க் சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ட்ராமா, த சென்டிமெண்டல் ட்ராமா வந்து பாப்புலராகவே இருந்தாலும் அது சம் பீரியட் ஆஃப் டைமுக்கு மட்டும்தான். ஆஃப்டர் தட் இது ஒரே விஷயத்தையும் திரும்ப திரும்ப நம்ம பார்க்கும்போது இட் கெட் போர்டு இல்லையா. ஸோ அது வந்து சீக்கிரமாகவே மக்களுக்கு சலிச்சு போயிடுச்சு. ஸோ இது வந்து அவ்வளோ வந்து அதுக்கப்புறம் போக போக வந்து இதனுடைய ஆர்வம் குறைஞ்சிட்டே வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள். ஆஸ் திஸ் கைண்ட் ஆஃப் play was not accepted by the audience, it was becoming unpopular in England. Goldsmith and Sheridan felt that sentimental drama did not stick to the Aristotle's definition of drama. So they opposed the sentimental dramas and wanted to restore the glory of the comedy of manners in the 18th century. Okay. இதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் சென்டிமெண்டல் ட்ராமா அப்படின்ற அதில் இருந்தக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிது. ஸோ இது வந்து சீக்கிரத்துலேயே வந்து இங்கிலாண்டில் ஒரு அன்பாப்புலர் ஒன்னாக மாறிடுச்சு. ஸோ அதனால் வந்து கோல்ட்ஸ்மித் அண்ட் ஷெரிடன் இவங்க 2 பேருமே என்ன நினச்சாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ட்ராமா கூட ஸ்டிக் பண்ணிட்டு இல்லாமல் இந்த சென்டிமெண்டல் ட்ராமாவே வந்து இதை எடுத்துட்டு நம்ம பழையபடி வந்து காமெடி ஆஃப் மேனர்ஸே வந்து ரீஸ்டோர் பண்ணுவோம், நம்ம அதையே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி, இதுவும் அந்த 18th சென்ச்சுரியிலே தான் நடக்குது. 18th சென்ச்சுரியில் தான் இந்த சென்டிமெண்டல் ட்ராமா வந்து ஃபேமஸ் ஆச்சு. அந்த 18th சென்ச்சுரியிலே தான் வந்து அதை மறுபடியும் அதை எடுத்துகிட்டு காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த மறுபடியும் வந்து ரீஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன். ஸோ இதுவும் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த ஆத்தர் ரிச்சர்ட் பிரின்ஸ்லி பட்லர் ஷெரிடன் வந்து இந்த ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன் இந்த பீரியடை சேர்ந்தவர் தான். Okay, it reflects the writers had different ideas. It covers from the middle and later part of the 18th century. In this period, seed for romanticism and shadow of the French Revolution, this period influenced writers' research and write original works. This period there was nothing particular in dramatic activity. In the period was under censorship for theatres. Theatres in London did not come forward to stage plays for enactment. At this time, theatre goers were lesser. ஓகே. ஸோ இந்த டைமில் ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்து வந்திருக்கு. இந்த டைமில் நிறைய ஐடியாஸ்லாம் கலந்து தான் ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பீரியட் எதுலேருந்து எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இட் கவர்ஸ் 18th சென்ச்சுரி மிடில் பார்ட்லேருந்து அது முடிகிற வரைக்கும். ஓகேவா, 18th சென்ச்சுரி முடிகிற வரைக்கும் வந்து இந்த ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன் அப்படின்ற இந்த பீரியட் இருந்திருக்கு. அண்ட் இந்த பீரியட் தான் வந்து ரொமான்டிசிசம் அப்படின்றதுக்கு ஒரு விதை அப்போ தான் வந்து போட்டிருக்கு. அண்ட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட நிழலும் அந்த நேரத்தில் தெரிஞ்சிருக்கு. இந்த 2 விஷயமும் அப்போ அதுக்கு இது கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த டைமில் ரைட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரிசர்ச் பண்ணி அவங்க ரைட் பண்ணுறது எல்லாமே ஒரிஜினல் ஒர்க்ஸ், யாரையுமே காப்பி பண்ணி இவங்கள மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிலாம் எழுதாமல் அவங்களோட ஓன் என்ன தோணுதோ அவங்களோட ஒரிஜினல் ஒர்க்ஸ் தான் வந்து அவங்க எழுதினாங்க. அண்ட் இந்த டைமில் வந்து ட்ராமாட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒன்றுமே இல்லை பர்டிகுலராக சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க, தேட்டர்ஸ்க்கெலாம் வந்து சென்சார்ஷிப் கொடுத்துட்டாங்க. அது சென்சார்ஷிப் இதில் தான் இருந்துச்சு. ஏன்னா சென்சார்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து தடை செய்கிறது. லைக் அப்சன்ஸ், அதாவது ரொம்ப செக்ஷுவல் கண்டென்ட்டாக இருக்கிறது. அண்டு ஒரு சில பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸு ஒரு சிலது பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களோட ப்ளேஸ்லையோ இல்லை புக்லேயோ, இப்போ புக் பப்ளிஷ் பண்ணுறவங்க புக்லேயோ இல்லை நியூஸ்லேயோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சென்சார்ஷிப் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, லண்டன் அந்த தேட்டர்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து முன் வரலை, அது நடிக்கிறதுக்கோ அந்த ப்ளே வந்து பண்ணுறதுக்கோ முன் வரலை. அதுமாதிரி தேட்டருக்கு போகிறதும் வந்து குறைஞ்சிருச்சு அந்த டைமில். ஏன்னா மக்கள் வந்து நார்மலாக இருந்தால் பார்ப்பாங்க, ரொம்ப அருவருப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதிரி உணர்ச்சிகளை கோவப்படுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஸோ அதெல்லாம் வந்து மக்கள் ஹேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதனால தான் கவர்மெண்ட் அந்த டைமில் வந்து சென்சார்ஷிப் போட்டிருப்பாங்கன்ற மாதிரி தோணுது. இப்போ வந்து நம்ம ரிச்சர்ட் பிரின்ஸ்லி பட்லர் ஷெரிடன், அதான் வந்து அவரோட ஃபுல் நேம்.
ஸோ இவர் வந்து மோஸ்ட்லி இவர் வந்து ட்ராமட்டிஸ்ட் தான். இவர் வேறு எந்த ஒர்க்கும் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இவர் எழுதுறது வந்து ட்ராமாஸ் தான் நிறைய எழுதியிருக்காரு. அண்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். Sheridan was one of the wonderful writers in the English literature. He belonged to the period of the age of transition. He was a master in the creation of comic situation and scenes, and each situation and scenes abounds in humor and wit. He introduced a real comedy in the place of shallow sentiment. ஓகே, நம்ம போன இதிலே நம்ம இந்த எஸ்ஸே ஒரு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விஷயத்தில் நமக்கு தெரியும் ஷெரிடன் அண்ட் கோல்ட்ஸ்மித் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்கன்னு. அதாவது சென்டிமெண்டல் காமெடி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் 17th சென்ச்சுரியில் யூஸ் பண்ண காமெடி ஆஃப் மேனர்ஸே கொண்டு வரணுன்றது தான் வந்து இவங்களோட மெயின் எண்ணமாக இருந்துச்சு. ஸோ அதுதான் அவங்களோட ஒர்க்ஸ்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இவர் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு வண்டர்ஃபுல் ரைட்டர் அண்ட் ட்ராமட்டிஸ்டாக இருந்திருக்காரு. இவர் இந்த ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன் அப்படின்ற பீரியடை சேர்ந்தவர். அண்ட் இவர் வந்து பயங்கர ப்ரில்லியண்ட் காமிக் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் சீன்ஸை க்ரியேட் பண்ணுறதுல அந்த சிச்சுவேஷன்ஸ் அண்ட் சீன்ஸை அவ்வளோ ஹியூமரஸாக ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக வந்து அதை கொண்டு போயிருப்பார். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ரியல் காமெடி மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஷாலோ சென்டிமெண்ட் இதெல்லாம் வந்து தூக்கிட்டு அந்த பிளேஸில் இதை தான் அவர் வச்சுருக்காரு. ரியல் காமெடி மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இவரோட லைஃப் அண்ட் எஜுகேஷன் பார்ப்போம். Sheridan was born in Dublin, Ireland in 1751 and died in 1816. His father was an actor, his mother was a writer. Sheridan disliked his schooling but proved to be an excellent student and began writing poetry at an early age. In the early age, he turned his attention towards literature. His theatre was not successful because lackness of money. Before his death, Sheridan managed to get back his name as a dramatist. ஓகே, ஷெரிடன் பார்த்திங்கன்னா அயர்லாண்டில் டப்ளின் அப்படின்ற பிளேஸில் 1751 அப்போ பார்ன் ஆகிருக்காரு. டைட் இயர் பார்த்தீங்கன்னா 1816. இவங்க ஃபாதர் பார்த்தீங்கன்னா ஆக்டராக இருந்திருக்காரு. இவங்க மதர் வந்து ரைட்டராக இருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் இருந்திருக்காங்க. அண்ட் ஷெரிடனுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்கூல் போகிறது ஸ்கூலிங் பண்ணுறதெல்லாம் வந்து சுத்தமாக பிடிக்கல. பட் ஆனாலும் அவர் ஒரு எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்து நிறைய போய்ட்ரி எழுதியிருக்காரு. அந்த லிட்ரேச்சர் அப்படின்றது மேலே பயங்கர ஆர்வம் வந்திருக்கு அவருக்கு. பட் ஸ்கூலிங் மட்டும் அவருக்கு பிடிக்கல. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தேட்டர் வச்சுருந்துருக்காரு. அது வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகல. ஏன்னா இவர்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை அதை மேனேஜ் பண்ணி ரன் பண்ணுற அளவுக்கு. ஸோ பட் இவர் சாகிறதுக்கு முன்னாடி இவர் ஒரு நல்ல ட்ராமட்டிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவரோட மேஜர் ஒர்க்ஸ் என்னன்னு பார்ப்போம். Sheridan wrote his first play, The Rivals, in 1774. It was a great success, and in the drama he satirized manners using humor, but not cruelly. It was an ironic play about characters. The play represented a number of absurd individuals and it ridiculed their flaws and manners. Later he wrote his fast play, St. Patrick's Day or The Scheming Lieutenant, in 1775. Then he wrote an operative play, The Duenna. In 1776 he wrote A Trip to Scarborough. Then he wrote The School for Scandal in 1777. His last play was a critic or a tragedy rehearsed in 1779. It attacked the sentimental drama and it has been called the best mockery of its age. ஓகே, ஷெரிடன் வந்து ஃபர்ஸ்ட் அவர் எழுதின ஒரு ட்ராமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து த ரைவல் அப்படின்ற இந்த ஒர்க் தான். 1774 இதை ரைட் பண்ணியிருக்காரு. இது ரொம்பவே கிரேட் சக்ஸஸை வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இவர் இதில் என்ன பண்ணியிருக்காருனா செட்டரைஸ்டு மேனர்ஸ் யூஸிங் ஹியூமர். அதாவது நையாண்டி, ஆல்ரெடி நான் சொன்னேன் செட்டரைசிங் அப்படின்னா நையாண்டித்தனம் பண்ணுறது, அதாவது மாக்ரிங், ஒருத்தவங்களை வந்து கேலி செய்கிறது, ஒரு க்ரூவல் வேலை கேலி செய்கிறது, ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு சொன்னேன். பட் இதில் எப்படின்னா செட்டரைஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹியூமரஸாக, பட் நாட் இன் அ க்ரூவல் வே. க்ரூவலாக பண்ணலாம், அந்தளவுக்கு ரொம்ப இல்லை, இந்த மாதிரி கேலி செஞ்சுருக்காங்க. பட் அதை கொஞ்சம் ஹர்ட் பண்ணாமல்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. And it was an ironic play about characters. லைக் நம்ம பேசுகிறதுக்கு எதிர்மாறாக பொருள் தரக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிளேவாக வந்து இது இருக்குது. அந்த கேரக்டர்ஸும் வந்து அப்படி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் த பிளே ரெப்ரசன்ட் எ நம்பர் ஆஃப் அப்சர்ட் இண்டிவிஜுவல்ஸ். அப்சர்ட்னா ஒரு அந்த இடத்துக்கு ஒரு அன்ஃபிட்டாக இல்லாமல் ஒரு அன்சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு நிறைய இண்டிவிஜுவல்ஸை வந்து இந்த பிளேயில் கொடுத்துருக்காங்க.
அண்ட் அதை வந்து கேலியும் செஞ்சுருக்காங்க. அவங்களோட குறை நிறை அண்ட் அவங்களோட நடத்தை எப்படி இருக்குது, அவங்களோட மேனர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அதை கேலி செஞ்சு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே அப்போ நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாகவே இட்ஸ் பேஸ்ட் ஆன காமெடி ஆஃப் மேனர்ஸ், அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. லேட்டர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து த செயின்ட் பேட்ரிக்ஸ் டே ஆர் த ஸ்கீமிங் லியூட்டனன்ட் அப்படின்றது ரெண்டுமே அந்த பிளேக்கான ஒரு நேம் தான். 1775 வந்து ரைட் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஃபார்ஸ் பிளே. இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ராமாவில் இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராமா தான் இது ஃபார்ஸ் பிளே அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஆப்ரேட்டிவ் பிளேன்னு ஒன்று எழுதியிருக்காரு, டியோனா அப்படின்னு சொல்லி. அண்ட் ட்ரிப் டு ஸ்கார்பராக் அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு 1776. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1777 வந்து த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. அண்ட் இவர் எழுதின லாஸ்ட் பிளே அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க, த கிரிட்டிக் ஆர் எ ட்ராஜடி ரிஹர்ஸ்டு 1779 இதை எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஒர்க்கில் வந்து ஹி அட்டாக்டு சென்டிமெண்டல் ட்ராமா, அதை வந்து அட்டாக் பண்ணி ரைட் பண்ணியிருக்காரு. அது வேணான்னு தானே இவங்க எல்லாருமே நினச்சாங்க. ஸோ அதை அட்டாக் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த ஒரு ஒர்க் தான் வந்து இட்ஸ் அ பெஸ்ட் மாக்ரி ஆஃப் இட்ஸ் ஏஜ். பயங்கரமாக கேலி செஞ்சு அந்த ஒர்க்கே வந்து அதில் வந்து அந்த சென்டிமெண்டல் காமெடியை பயங்கரமாக அட்டாக் பண்ணி அதில் கேலி பண்ணி மாக்ரி பண்ணி எழுதியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், த ரைவல்ஸ் அப்படின்ற ஒர்க்கை சொல்கிறாங்க. இது வந்து 1774 இவர் எழுதுனா ஃபர்ஸ்ட் ட்ராமா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2 மார்க் இல்லை 5 மார்க்கில் கேட்க வந்து அதிக சான்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்து இந்த சென்டிமெண்டல் காமெடி ஆஃப் மேனர்ஸ், தி ஏஜ் ஆஃப் ட்ரான்சிஷன், இது எல்லாமே வந்து 5 மார்க்கில் 2 மார்க்கில் அதிகமாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் நான் அதை வந்து சொல்லிவிட்டு இவருடைய ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் ஆரம்பித்தேன். அண்ட் இது பார்ப்போம், the rivals-ன்றது. It represents a direct challenge to sentimentalists, though some minor concession is given to them in the Julia Falkland episode. It has a humor and wit which resemble those of comedy of manners, but it was used free from vulgarity. Lydia's romantic elopement and her emotions about a lover's duties are intended as satire on the popular sentimental style. Among the characters, Mrs. Malaprope stands out with the amusing deranglement of words. He also attacked the manners of the wealthy society very brilliantly, as he did in his drama, The Rivals. He created immortal characters in the play, Mrs. Malaprop. ஓகே, இந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்டிமெண்டலிஸ்ட்டுக்கு ஒரு டைரக்ட் சேலஞ்சே பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு ஒர்க் வந்து அவர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜூலியா ஃபாக்லேண்ட் எபிசோட் சொல்கிறாங்க. இந்த ரைவல்ஸில் வரக்கூடிய ஹீரோயின் இவங்க தான். ஜூலியான்றது ஹீரோயின், ஃபாக்லேண்ட்ன்றது ஹீரோ. இவங்களோட எபிசோடு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க அதுக்கு. அண்ட் இது வந்து ஃபுல்லாக ஹியூமரஸாகவும் விட்டாகவும் ரொம்ப நாலேஜபிளாகவும் வந்து இதில் வந்து அவர் காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் ஃப்ரீ ஃப்ரம் வல்காரிட்டி. ஏன்னா அவர் டைமில் நம்ம பார்த்தோம் நிறைய அண்டர் இட் வாஸ் சென்சார்ஷிப்பில் இருந்துச்சு. இது மாதிரி எந்த ஒரு வல்காரிட்டி, பயங்கர இந்த க்ரைம் அண்ட் இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால வல்காரிட்டி யூஸ் பண்ணாமல் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா லிடியா வந்து அவங்களோட ரொமான்டிக் எலோப்மெண்ட்டு அண்ட் அவங்களோட எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து செட்டைரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாப்புலர் சென்டிமெண்டல் ஸ்டைலில் தான் இதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் மேலப்ராப் அப்படின்றவங்க. இவங்களுக்கு ஒரு நேமே இருக்குது, அதாவது டீரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது வேர்ட்ஸ் வந்து இன்அப்ராப்ரியேட்டாக யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா மேலப்ராப் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகி இந்த வேர்டை வந்து மேலப்ராப்பிசம் அப்படின்னு மாற்றி மேலப்ராப்பிசம் அப்படின்றத டிக்ஷனரியில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா இவங்க இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற வேர்டு வந்து அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன் இருக்கு இல்லையா, தப்பாக வந்து ஒரு வேர்டை வந்து எப்படி படிக்கணுமோ அதை வந்து வேறு மாதிரி படிக்கிறதே வந்து அவங்க மாற்றி மிஸ்டேக்கன் யூஸ் ஆஃப் வேர்டு அப்படி சொல்லணும். ஸோ இது மாதிரி வந்து டிக்ஷனரியிலே இவங்க இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப இந்த ஒரு கேரக்டரை வந்து ஒரு இம்மார்ட்டல் கேரக்டர், அழிவே இல்லாத ஒரு கேரக்டராக வந்து இவர் மாற்றிருக்காரு நம்மளோட ஷெரிடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல். இது வந்து நல்ல ஒரு ஃபேமஸான ஒர்க். இதுவும் 2 மார்க் 5 மார்க்கில் கேட்கப்படும்.
It was a more mature play. It has striking comic situations, brilliant and witty dialogue, and perfect structure. The screen episode in Act 4 was one of the most skillful in a whole range of English comedy. He created immortal characters in the play Lady Teazle. It marks the culmination of the anti-sentimental movement. ஓகே, இந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இவரோட ப்ளேலே வந்து இது நல்ல ஒரு மெச்சூரான ப்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து இட் ஆஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் காமிக் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது அண்ட் ப்ரில்லியண்ட் இருக்குது அண்ட் விட்டி டயலாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்திருக்காரு. இவர் எழுதின ப்ளேஸ்லேயே வந்து இது ஒரு மெச்சூரான ஒரு ப்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து ஸ்க்ரீன் எபிசோடில் ஒரு ஆக்ட் 4 இந்த சீன் வந்து பயங்கர ஸ்கில்ஃபுல்லாக ரொம்ப திறமையாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் காமெடியிலே வந்து இது ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லான ஒரு சீன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதுலேயும் வந்து ஒரு இம்மார்ட்டல் கேரக்டர் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதில் வந்து மிஸ்ஸஸ் மேலப்ராப் மாதிரி இதில் லேடி டீசல் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு. அண்ட் இது வந்து இந்த ஒரு ஒர்க் வந்து ஒரு ஆன்டி சென்டிமெண்டல் காமெடிக்கு ஒரு 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 பயங்கர உச்சக்கட்டமான ஒரு விஷயம், ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஷெரிடன் பிளேஸ், இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இல்லை 2 மார்க் ரெண்டுத்துலேயுமே வர நிறைய சான்ஸ் இருக்குது. Sheridan's prose comedies represent the best of the Restoration comedies without the immortal of the Restoration plays. In his dramas, he makes fun of polite and fashionable world. He empathizes that the polite world's vices are done out of the foolishness. He exaggerates the modern world's vice in humorous depiction. His plot construction was clever and effective. His dialogues were brilliant and they depicted the characters sharply. His dialogues were praiseworthy for the epigrammatic repartee. His plays are remarkable for their charms. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷெரிடனோட ப்ரோஸ் காமெடிஸ்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ் அண்ட் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபார் ரெஸ்டோரேஷன் காமெடிஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட ட்ராமாஸ்லாம் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பொலைட் அண்ட் ஃபேஷனபிள் வேர்ல்டு, மாடர்ன் வேர்ல்டு வந்து ஃபன் பண்ணுற மாதிரி, அதை கேலி பண்ணுற மாதிரி வந்து அவர் ட்ராமாஸில் எழுதியிருக்காரு. அண்ட் he empathized that the polite world's vice are done out of foolishness. ஸோ அதான் இவர் வந்து இது வந்து மாக்ரி மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஃபூலிஷ்னஸ், இது ஒரு ஃபூலிஷ்னஸ்ன்ற மாதிரி அது ஒரு ஹியூமரஸ் டெபிக்ஷனில் வந்து மாடர்ன் வேர்ல்டு வந்து ரொம்ப எக்ஸாக்ரிகேட் பண்ணி வந்து இதில் சொல்லியிருக்காரு. அண்ட் அவருடைய பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கிளவராகவும் எஃபெக்டிவாகவும் கொடுத்துருப்பாரு. அண்ட் டைலாக்ஸ் வந்து லாங்குவேஜ் இதெல்லாமே ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அண்ட் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக கொடுத்துருப்பார். ஷார்ப்லி நம்ம எக்ஸாம்பிள் நம்ம மேலப்ராப் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு டிக்ஷனரியிலே வந்திருக்கு அப்படின்னும் போது அது எந்தளவுக்கு அவர் ஃபேமஸ் ஆக்கியிருக்காரு அந்த கேரக்டர். அண்ட் இந்த ஒரு டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரைஸ் வார்த்தியாக இருக்கும். ஏன்னா எபிகிராமேட்டிக் ரிப்பார்ட்டி அப்படின்னாலே கன்சைஸாகவும் கிளியராகவும் அம்யூசிங்காகவும் கொடுக்குற ஒரு விஷயத்தை தான் எபிகிராமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை அவ்வளோ கிறிஸ்பாக வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட பிளேஸ்லாம் வந்து ரிமார்க்கபிள் ஃபார் தேர் சார்ம்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பார். அது ரொம்ப ஒரு ரிமார்க்கபிளான ஒரு விஷயம் அது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கிரிட்டிக் அனலைசஸ், இவருடைய ஒர்க் வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, இதில் என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன நிறைகள் இருக்குன்ற மாதிரி. மோஸ்ட்லி கிரிட்டிக்ஸ்னாலே என்னென்ன பேட் திங், அதில் பேடான ராங்கான விஷயம் என்ன இருக்குன்றதை மட்டும்தான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இவரோட ஒர்க் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். த ரைவல் அண்ட் த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் வர் பாப்புலர். த ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் பாப்புலர் ஃபார் இட்ஸ் ஃபைன் கேரக்டரைசேஷன் அண்ட் செகண்ட் ஒன் வாஸ் ஃபார் இட்ஸ் சூப்பர் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ். Critics considered Sheridan was neither responsible for an English revival of comedy nor innovation. Some critics found fault with his refusal to develop emotional nuances in his character. Some of them say that his aim at making the audience stay in enjoyment. ஷெரிடன் எழுதின த ரைவல் அண்ட் த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் இந்த ரெண்டு ஒர்க்குமே நல்ல பாப்புலரான ஒர்க் அப்படின்னு நமக்கு தெரியும். இதில் ஃபர்ஸ்ட் ஒர்க் த ரைவல் இருக்கு இல்லையா, அது எதுக்காக பாப்புலர் அப்படின்னா அதோட கேரக்டரைசேஷன், அதில் ஒவ்வொரு கேரக்டரும் அவர் கொடுத்த விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஒர்க் த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல், இது எதுக்கு பாப்புலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சூப்பர் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ், அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லாங்குவேஜ் டைலாக் எல்லாமே
நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான். ஸோ கிரிட்டிக்ஸ் இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஷெரிடன் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லை. அதாவது இந்த இங்கிலீஷ் ரைவல் ஆஃப் காமெடி, அதாவது இப்போ அவர் வந்து என்ன சொன்னார், இந்த சென்டிமெண்டல் காமெடியே வேணாம், இந்த காமெடி ஆஃப் மேனர்ஸ் தான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த காமெடி ஆஃப் மேனர்ஸை வந்து பாப்புலர் ஆக்கணும், அதை ரிவைவல் மறுபடியும் அது ரீபர்த் கொண்டு வரணும், அதை பாப்புலர் ஆக்கணுன்ற முயற்சி அவர் பண்ணலை. அது எந்த ஒர்க்லேயுமே தெரியல அவரோட எழுதின ஒர்க்கில். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்னோவேஷனே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு சில கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு எமோஷ்னல் நுவான்சஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணலை கேரக்டர்ஸில். ஒரு சின்ன சின்ன எமோஷ்னல், ஒரு நுணுக்கமான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சம் ஆஃப் தெம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து இவருக்கு மெயின் எய்மே என்னென்னா ஆடியன்ஸை வந்து என்ஜாய்மெண்ட்டில் வச்சுருக்கணும், மற்றபடி வேறு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே அந்த ஒரு ஏஜுக்காக அவர் பண்ணலை, அவரோட ஒர்க்கில் எதுலையுமே கொண்டு வரலன்ற மாதிரி தான் எல்லாருமே ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஷெரிடன் மேலே சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் கன்க்ளூஷன் பார்ப்போம். Sheridan choose is anti-sentimental kind of drama to exaggerate the manners of the society. His plays reflect technical perfection of the scenes and general aim of wit, pleasant and repartee and laughter disappeared from the English theatre with the death of Sheridan. ஓகே, ஸோ இவர் வந்து ஆன்டி சென்டிமெண்டல் கைண்ட் ஆஃப் ட்ராமா சூஸ் பண்ணியிருக்காரு, அதாவது காமெடி ஆஃப் மேனர்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. எதுக்காகனா இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மேனர்ஸ், அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் எக்ஸாக்ரிகேட் பண்ணி சொல்லணுன்றதுக்காக தான் இவர் இதை சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட பிளேஸ்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கல் பர்ஃபெக்ஷனாக வந்து அவரோட சீன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாரு. அண்ட் இவரோட ஜெனரல் எய்மாக இருந்த விட்டு, ப்ளசன்ட், ரிப்பார்ட்டி, லாஃப்டர், இந்த மாதிரி விஷயந்தான் அவரோட பிளேயில் கொண்டு வந்திருப்பார். இது எல்லாமே எப்போ வந்து ஷெரிடன் இறந்தாரோ அப்போயே வந்து இதெல்லாமே இங்கிலீஷ் தியேட்டரை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வேறு டிஃப்ரெண்ட் ஜானர், டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஸ்டைல் அப்படி கொண்டு வந்துட்டாங்க. இவர் இறந்ததுக்கப்புறம் இது எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லி இந்த பிளே வந்து இந்த எஸ்ஸே வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து ரிச்சர்ட் பிரின்ஸ்லி ஷெரிடனோட ஒர்க் அண்ட் அவருடைய லைஃப் அண்ட் எஜுகேஷன் அண்ட் அவர் எந்த பீரியடை சேர்ந்தவர்னு பார்த்தோம். அவர் என்ன கைண்ட் ஆஃப் ட்ராமாஸ் எழுதுகிறாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்து வரக்கூடிய ஆத்தரும் வந்து இந்த ஏஜை சேர்ந்தவர் தான். ஸோ தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. வேறு எதாவது ஆத்தர்ஸை டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னாலும் கேளுங்க. அண்ட் இப்போ வேறு எதாவது டாபிக்ஸ் இல்லை ஒரு ஃபுல் சப்ஜெக்டே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா 1 வீக் இல்லை 2 வீக் பிஃபோரே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கான நோட்ஸில் என்னால் சர்ச் பண்ணி எடுத்து உங்களுக்கு நான் அதை போட முடியும் வீடியோவாக. நீங்கள் உடனே இப்போ நாளைக்கு எக்ஸாம்னால் முன்னாடி நாள் சொல்லும்போது என்னால் அப்போ எதுவுமே பண்ண முடியாது. நோட்ஸ்லாம் வந்து நான் அந்த சோர்ஸ்லாம் எடுக்கணும் இல்லையா, அது எதுவுமே இல்லாமல் நான் பிளாங்காக இருப்பேன். ஸோ நீங்கள் 1 வீக் இல்லை 2 வீக் பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த நோட்ஸ் கொடுக்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.